தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நூலக பயிற்சி உதவியாளருக்கான வேலை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் நூலக உதவியாளர் வேலை மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துப்போம். பட் இது எப்படி இருக்குன்னா, நூலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது ஒர்க் பண்ண போவாங்க இல்லையா, ஸோ ஒருத்தவங்க செலக்ட் ஆகிட்டு அவங்க ஒர்க் பண்ண போவாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூலகத்தில் எப்படி நீங்கள் வந்து பணியாற்றணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ இதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் இன்டர்வியூ ஆகி செலக்ட் ஆகி வரவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நூலக பயிற்சி உதவியாளருக்கான வேலை. சரியா? இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணலேருந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10, 11, 12 எது படிச்சினாலும் சரி, 10th to டிகிரி, ஓகே, எனி டிகிரி எதாக இருந்தாலும் ஓகே தான். சரியா? இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றதால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களால் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 16/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நான் வீடியோக்குள்ள தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 22,000க்கும் அதிகமாக அப்ராக்சிமேட்லியே 22,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக இந்த வீடியோ பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட். நீங்கள் ப்ராப்பராக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வீடியோக்குள்ள தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கூடிய கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் தான் இந்த வெப்சைட். சரியா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த அஃபீஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக லிங்கை செக் பண்ணி ப்ராப்பராக பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 9 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறையாது பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பயிற்சியாளர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒர்க் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் லைப்ரரி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, சில பேர் மெக்கானிஸ்ட், ஃபிட்டர், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த நூலகம் அப்படின்ற போது நிறைய பேருக்கு ஈஸியான வேலையாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நூலக பயிற்சியாளர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல நான் போட்டிருந்தேன். ஸோ அது மட்டும் தான். சரியா? மற்றபடி வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் என்ன மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். அதோட சேலரி எவ்வளவு அப்படின்றதே வந்து ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ டெம்பரரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க 32,300 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதற்கும் 32,300 உங்களுக்கு மாத சம்பளம். நெக்ஸ்ட் லைப்ரரி ட்ரைனினா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே சரி இந்த ஜாப்பில் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அது மூலமாக உங்களோட ஒர்க்கையும் வாங்கி உங்களுக்கு சேலரியும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ட்ரைனி. ஸோ இதற்கு உங்களுக்கு 22,000 மாத சம்பளம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு வந்து கொடுத்துருக்காங்க 1,03,400 உங்களுக்கு மாத சம்பளம். நெக்ஸ்ட்டில் கூட இந்த 3 ஜாப் இருக்கு இல்லையா, கார்பெண்டர், ஃபிட்டர், மெக்கானிஸ்ட், மில்லர் இருக்கு இல்லையா, அது 3க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 44,484 ரூபா உங்களுக்கு 46,484 ரூபா உங்களுக்கு மாத சம்பளம். நெக்ஸ்ட் இந்த இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 72,240 உங்களுக்கு மாத சம்பளம். நெக்ஸ்ட் இன்ஜினியர்லேயே மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,38,652 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்பயுமே போல சொல்கிற மாதிரி தான், நார்மல் ஒரு 18 வயதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியர் மெக்கானிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எம்இ ஆர் எம்டெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும், 60% மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ஜாப், ஜூனியர் இன்ஜினியர்னா நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்புக்கான குவாலிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றுமே ஒன்று கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு 10th 12th குவாலிஃபிகேஷனுக்கான நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா வெறும் நீங்கள் 10th 12th நீங்கள் படிச்சதாலே போதும். ஸோ இல்லை நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க. பட் பாருங்க, இந்த இது பாருங்க, அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா, அசிஸ்டன்ட் பாருங்க எஸ்எஸ்சி 10th 12th நீங்கள் படித்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதற்கும் பாருங்க, அசிஸ்டன்ட்க்கும் பாருங்க நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதற்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அது என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறோன்றதை ஒன் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்ளை பண்ணால் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த லிங்க் தான். இந்த லிங்கோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா பேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படிங்கும்போது நியூ யூசர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை கீழே போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தாலே போதும். உங்களோட இமெயில் ஆர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் ஐடி இது ரெண்டையுமே அந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லிங்க் மூலமாக வந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் வந்து ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன இமெயில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் அப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு ரெண்டையும் போட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு டிக் மார்க் பண்ணிட்டு நீங்கள் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்கு உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்பயும் போல ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு ஆன்லைன்லேயே உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் கூடிய சில ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்களே பாருங்கள், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து பயப்படுவீங்க, ப்ரோ எனக்கு வந்து முன் அனுபவம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவீங்க. ஸோ வந்து பயப்பட தேவையே கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஒர்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஒர்க்குக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் டிபார்ட்மெண்ட்டில் 60% மதிப்பெண்களோடு இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி இதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயராவது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரிஞ்சு இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் கம்யூனிகேஷன் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் டிஜிட்டல் ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் வந்து இருக்கும். ப்ரிஃபரபிளான நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ ஹை அண்ட் நாலேஜ் இல்லாட்டியுமே ப்ரிஃபரபிளான நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த நாலேஜை வச்சே பார்த்தீங்கன்னா உங்களால் இன்டர்வியூ வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. இப்போ லைப்ரரி ட்ரைனிங்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்தவித உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கவே இல்லை. அதுவும் நீங்கள் வெறும் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சேம் டைம் உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் அந்த பர்சனல் இன்டர்வியூ இல்லைனா பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜாப்புக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களால் 1 டைம் 2 டைம் நீங்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தயவு செஞ்சு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.